அல்லாஹ் உன்னை ஏன் சோதிக்கிறான்? சோதனையில் பொறுமை காப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முந்தைய பாட்டில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். சோதனை வந்துவிட்டது என்பதற்காக அல்லாஹ் நம்மை வெறுக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனையே நம்மை அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக்கும் ஒரு காரணமாக மாறலாம். ஆனால் இப்போது ஒரு கேள்வி வரலாம். சரி, சோதனை வருவது இயல்புதான், ஆனால் அந்த சோதனையை எப்படி தாங்குவது? அதுதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட இடம் கிடையாது. இந்த உலகம் ஒரு சோதனைக்கான இடம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரல் மலக்கல்லதி கலக்க அல்மௌத் வல்ஹயால் யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலன் ஸவ்வஹுவல் அஸீஸுல் கஃபூர். உங்களில் செயலால் மிகச் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தவன் அவனே. அவன் வல்லமையுடையவன், மிகவும் மன்னிப்பவன். கவனியுங்கள், அல்லாஹ் யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, யார் அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, யார் அதிகமாக பிரபலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் கேட்பது யார் சிறந்த செயல்களை செய்கிறார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை டீல் வச்சிருக்கிறதுனால பிர்ரா என்பதுதான். அதனால் உன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடாதே. அவர்களிடம் என்ன இருக்கிறது, உன்னிடம் என்ன இல்லை என்று கணக்கு போடாதே. ஏனென்றால் அல்லாஹ்விடம் உன் வாழ்க்கையின் அளவு, உன்னுடைய செயல்கள் தீர்மானிக்கப்படுவதில்லை. உன்னுடைய ஈமான், உன்னுடைய செயல்கள் தான் முக்கியம். சில நேரங்களில் ஒரு ஏழை மனிதர் அல்லாஹ்விடம் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கலாம். அதே நேரத்தில் உலகத்தில் எல்லாம் கிடைத்த ஒருவன் அல்லாஹ்விடம் ஒன்றுமில்லாதவனாக இருக்கலாம். அதனால் உன் வாழ்க்கையில் குறைவாக இருப்பதை பார்த்து நான் தோல்வி அடைந்து விட்டேன் இந்தியா பிடித்துக் கொண்டிருந்தால் நீ உண்மையில் தோல்வி அடைந்தவன் அல்ல. சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை பிடித்துக் கொண்டிருந்தால் முதலில் நம்முடைய மனதில் வரும் எண்ணம், இது ஏன் எனக்கு என்பதுதான். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு முஸ்லிம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த சோதனையில் நான் அல்லாஹ்வுக்கு எப்படி பிடித்தமானவனாக இருக்க முடியும் என்பதுதான். கஷ்டம் வருவதை நம்மால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் கஷ்டம் வந்தபோதை நம்மால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கஷ்டம் வந்தபோது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். யாராவது உன்னை காயப்படுத்தலாம், ஆனால் அந்த வேதனையில் நீ யாராவது உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் நீ அவர்களுக்கு எப்படி விலகாமல் இருப்பதை நீ தேர்வு செய்ய முடியும். பணம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஹராமான வழியில் பணம் சம்பாதிக்காமல் இருப்பதை நீ தேர்வு செய்ய முடியும். ஒரு துவா உடனே நிறைவேறாமல் இருப்பதை நீ தேர்வு செய்ய முடியும். இதுதான் சப்ர், பொறுமை. ஆனால் இஸ்லாமிய பொறுமை என்பது சும்மா உட்கார்ந்து என்ன செய்வது என்று அழுவது மட்டும் கிடையாது. பொறுமை என்பது கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வின் கட்டளையை விட்டு விலகாமல் இருப்பது. பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தாலும், அல்லாஹ் கிட்டு இருந்தாலும் அல்லாஹ்வின் அநியாயம் செய்யாமல் இருப்பது. வேதனை இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. இதுதான் உண்மையான சப்ர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரல் பக்ரை ஐயுஹல்லதீன ஆமனு அஸ்தைனு பிஸப்ரி வஸ்ஸலா இல்லாஹ் மா ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இந்த வசனத்தை மெதுவாக உங்கள் மனதில் சொல்லி பாருங்கள். அல்லாஹ் பொறுமையாளர் சொல்லி பாருங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். நீ தனியாக இல்லை. உனக்கு புரியாமல் இருக்கலாம், உன் அருகில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ சப்ரு செய்கிறாய் என்றால் அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான். என்ன ஒரு ஆறுதல் நம்முடைய உலகத்தில் ஒருவர் நம்முடன் இருப்பது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்படி இருக்க உலகத்தை படைத்த அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் என்றால் உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? டீல் வச்சிருக்கிறதுங்கள். ஒரு மனிதன் இப்போது ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், அவன் தினமும் துவா செய்கிறான், யா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துவே இருக்கிறான். அவன் தினமும் துவா செய்கிறான், யா ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம். ஆனால் அவன் எதிர்பார்த்த மாற்றம் வரவில்லை. அவன் மனம் உடைகிறது. நான் இவ்வளவு துவா செய்தும் ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று யோசிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் மறந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. தீயா செய்த ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடம் அவன் திரும்பி இருக்கிறான். அந்த தூவா அவனுடைய இதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வந்திருக்கிறது. அவன் அழுத ஒவ்வொரு கண்ணீரும் அவனுடைய ரப்பிடம் ஒரு வேண்டுகோளாக இருந்திருக்கிறது. அவன் பொறுமையாக இருந்த ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஈமானுக்கு ஒரு சோதனையாக இருந்திருக்கிறது. அதனால் நாம் சில நேரங்களில் எனக்கு என்ன கிடைத்தது என்று மட்டும் பார்க்கிறோம். ஆனால் இந்த சோதனையின் மூலம் நான் என்ன ஆனேன் என்று கேட்பதில்லை. முன்பு நீ தொழுகையை சரியாக தொழாதவனாக இருந்திருக்கலாம், இப்போது தொழுகையை விடாமல் இருக்கிறாய். முன்பு குர்ஆனை அரிதாக திறந்திருக்கலாம், இப்போது தினமும் குர்ஆன் படிக்கிறாய். முன்பு துஆ என்பது கடைசி வழி என்று நினைத்திருக்கலாம், இப்போது துஆ தான் முதல் வழி என்று புரிந்து கொண்டிருக்கலாம். முன்பு மக்களிடம் அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம், இப்போது அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க கற்றுக்கொண்டிருக்கலாம். இப்போது அந்த சோதனை உன்னை அழிக்கவில்லை, உன்னை மாற்றி இருக்கிறது.
இன்னொரு முக்கியமான விஷயம், சில நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் நம்முடைய சொந்த தவறுகளாகவும் இருக்கலாம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் ஒவ்வொரு பிரச்சனையையும் இது சோதனைதான் என்று மட்டும் சொல்லவில்லை. சில சமயங்களில் நம்முடைய செயல்களின் விளைவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓக் சோரஷுரி வமா அஷ்யா டீல் வச்சிருக்கிறதுனால சோரஷுரி வமா கசபத் ஐதீக்கும் அன்கதீர், உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமும் உங்கள் கைகள் சம்பாதித்ததன் காரணமாகத்தான், மேலும் அவன் பலவற்றை மன்னித்து விடுகிறான். இந்த வசனம் நம்மையே சுய பரிசோதனை செய்ய சொல்கிறது. என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று மட்டும் கேட்காமல், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் கேட்க வேண்டும். நான் தொழுகை விட்டுவிட்டேனா? நான் யாருக்காவது அநியாயம் செய்தேனா? நான் யாருடைய உரிமையை எடுத்தேனா? நான் ஹராமான வழியில் ஏதாவது சம்பாதிக்கிறேனா? நான் பெற்றோரிடம் தவறாக நடக்கிறேனா? நான் யாருடைய மனதை வேண்டுமென்றே காயப்படுத்துகிறேனா? நான் பாவத்தை சின்ன விஷயம்தானே என்று அலட்சியப்படுத்துகிறேனா? இப்படி நம்மையே கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் தௌபா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. நீ தவறு செய்திருந்தால் உன்னை நீ முடித்து விடாதே, நான் ரொம்ப பாவம் செய்து விட்டேன், இனி அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைக்காதே. அது ஷைத்தானின் ஒரு பெரிய ஏமாற்று. அல்லாஹ்வின் கருணை நம்முடைய பாவங்களை விட பெரியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஸமர், குல் யா இபாதி லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் பாஷ்ய இன்னல்லாஹ் யக்ஃபிருஸ் துனூப் ஜமீஅன் ஹுவல் கஃபூருர் ரஹீம். தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிய நடிகார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். நிச்சயமாக அவனே மிக்க மன்னிப்பவன். இதை கேட்ட பிறகும் நீ எப்படி நம்பிக்கை இழக்க முடியும்? நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் திரும்பி வருவதற்கான கதவு இருக்கிறது. நீ எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் தௌபா செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. நீ எத்தனை முறை திரும்புவதற்கு, நான் முதல் விழுந்திருந்தாலும் மீண்டும் என் மாதலியும் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும், பிறகு அல்லாஹ்விடம் செல்வேன் என்று நினைக்காதே. அல்லாஹ்விடம் செல்வதற்காகத்தான் நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்கள். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது. அது முதல் முறையில் சரியாக நடக்குமா? இல்லை, விழும், மீண்டும் எழும், மீண்டும் விழும், மீண்டும் முயற்சி செய்யும். அது போலத்தான் ஒரு மனிதனுடைய ஈமானின் பயணமும். நாம் எப்போதும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சில நேரங்களில் நாம் தவறிவிடலாம். ஆனால் தவறிய பிறகு திரும்பி வர வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை நினைத்து பாருங்கள். அது என்னவா இருந்தாலும் சரி, ஒரு மனிதரா, ஒரு பண பிரச்சனையா, ஒரு வேலை பிரச்சனையா, ஒரு மன பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, திருமணம் சம்பந்தமான பிரச்சனையா, ஒரு கனவு நிறைவேறாததா, அல்லது யாருக்கும் தெரியாத உங்கள் மனவேதனையா, இந்தியா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் இன்று அதை அல்லாஹ்விடம் ஒப்படையுமானால், யா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனையை மட்டும் தீர்த்துவிடு என்று மட்டும் கேட்காமல் இப்படி கேளுங்கள், யா அல்லாஹ் இந்த சோதனை என்னை உன்னிடம் இருந்து தூரமாக்காமல் உன்னிடம் இன்னும் நெருக்கமாக்கட்டும். யா அல்லாஹ் எனக்கு ஈமானையை கடந்து செல்லும் சக்தியை கொடு. யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை நேரான பாதையில் வைத்திரு. யா அல்லாஹ் அறியாமை எனக்கு வழங்கு. யா அல்லாஹ் எனக்கு தீமையானதை என்னிடமிருந்து விலக்கிடு. யா அல்லாஹ் நான் அறியாத நன்மையை எனக்கு விலக்கிவிடு. இந்த மாதிரி துவா செய்யுங்கள். அல்லாஹ்விடம் கேட்கும் போது அவசரப்படாதீங்க. நான் துவா செய்தேன், இன்னும் கிடைக்கவில்லை. எடுத்த நாள் மரம் கிடைக்காது, அதற்கு நேரம் தேவை. அதே போல சில துவாக்களுக்கும் அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்த நேரம் இருக்கலாம். நாம் உடனடியாக பதிலை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அல்லாஹ் சரியான நேரத்தை அறிந்தவன். சில நேரங்களில் நாம் கேட்டதை விட சிறந்ததை தருகிறான். சில நேரங்களில் நாம் கேட்டதை விட சிறந்ததை தருகிறான். சில நேரங்களில் நாம் கேட்ட விஷயத்தை தடுக்கிறான். ஏனென்றால் எது நடந்தாலும் ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்புகிறான். இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய சோதனை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் மனதில் எனக்கு நடந்த அந்த விஷயம் என்று ஏதாவது முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். அந்த விஷயத்தை மீண்டும் நினைத்து பாருங்கள். அப்போது நீங்கள் மிகவும் அழுதிருக்கலாம். நீ இணைந்திருக்கலாய். இந்த சம்பவத்தில் இருந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். நீ இன்னும் இருக்கிறாய். நீ இன்னும் சுவாசிக்கிறாய். நீ இன்னும் அப்படியானால் அல்லாஹ் இன்னும் உன்னுடைய கதையை முடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். எவ்வளவு அழகான வாக்குறுதி. வழியே தெரியாத இடத்தில் அல்லாஹ் ஒரு வழியை உருவாக்க முடியும். நீ இங்கிருந்து எப்படி வெளியே வருவது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நீ பார்க்காத 100 வழிகள் இருக்கலாம். அதனால் இப்போது வழி தெரியவில்லை என்பதற்காக வழியே இல்லை என்று நினைக்காதே. ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ் இன்னொரு கதவை திறக்கலாம். ஒரு மனிதர் உன்னை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் அல்லாஹ் உனக்கு ஒரு நல்ல மனிதரை அனுப்பலாம். ஒரு வேலை போயிருக்கலாம், ஆனால் அதைவிட நல்ல உன் வாழ்க்கையில் இன்னும் அல்லாஹ் தரலாம். ஒரு துவா தாமதமாகலாம், ஆனால் அதன் பதில் உன் மறுப்பாக நினைக்காதே. சில நேரங்களில் தாமதம் என்பது தயாரிப்பு. நீ ஒரு விஷயத்துக்காக செய்து பல நாட்களாக காத்திருக்கிறாய் என்றால் இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வை. அல்லாஹ் மறந்து விடவில்லை. நீ மறந்திருக்கலாம், மக்கள் மறந்திருக்கலாம், உலகம் மறந்திருக்கலாம்,
ஆனால் உலகம் மறந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் மறக்கவில்லை. உன் துவா, உன் கண்ணீர், உன் சுஜூதும் பொறுமை, உன் போராட்டம் எதுவும் வீணாகாது. அதனால் இன்று முதல் உன் வாழ்க்கையில் சோதனை வந்தால் முதலில் அழலாம். ஆனால் அழுத பிறகு உழு செய்து 2 ரக்கத் தொழுது சுஜூதில் விழுந்து உன் இதயத்தை அல்லாஹ்விடம் திறந்து வை. யாரிடம் சொல்ல முடியாததை அவனிடம் சொல்ல. உன் கண்ணீரை அவனிடம் காட்ட வேண்டிய அவசியமே, உன் வார்த்தைகளை அவன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஏற்கனவே பார்க்கிறான். ஆனால் நீ அவனிடம் திரும்புவது உன் இதயத்திற்கு தேவை. அடுத்த பாட்டில் இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஏன் சில நேரங்களில் நல்ல மனிதர்களுக்கே பெரிய சோதனைகள் வருகிறது? நபிமார்கள் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் தாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன? அதை அடுத்த பாட்டில் மெதுவாக பார்ப்போம். அதுவரை ஒரே ஒரு விஷயம், கஷ்டம் வந்ததால் அல்லாஹ்வை விட்டுவிடாது. கஷ்டம் வந்ததால் தான் அல்லாஹ்வை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொள். அல்லாஹ் நம்முடைய எல்லா சோதனைகளையும் எளிதாக்குவானாக, நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக, நம்முடைய கண்ணீரை நன்மையாக மாற்றுவானாக, நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.